ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை அளவோடு ஆசை ஆரோக்கியமான வாழ்க்கை. ஒரு பிச்சைக்காரன் தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஒரே பகுதியில் யாசகம் எடுத்துகிட்டே வந்தான். அதனால அந்த பகுதியில் இருக்கும் ஒவ்வொரு வீட்டை பற்றியும் அவனுக்கு நல்லாவே தெரியும். அவன் எப்போதுமே முதுகுல ஒரு பையை சுமந்து வருவான். அதுல பழைய துணிகளும் பேப்பர்களும் தான் இருக்கும். எந்த வீட்டிலாவது அவனுக்கு எதுவும் போடவில்லை அப்படின்னா சத்தமாக முணுமுணுத்து கொண்டே அங்கிருந்து நடந்து செல்வான். அதற்கு பயந்து பெரும்பாலான வீடுகளில் அவனுக்கு எதையாவது கொடுத்து விடுவாங்க. இப்படி அவன் பிச்சை எடுத்து கொண்டிருந்ததை ஒரு தேவதை ஒன்றுத்த பார்த்தா. ஒரு நாள் ஒரு வீட்டில் அவனுக்கு எதுவுமே போடவே இல்லை. வீடு தான் மிக பெருசு. ஆனால் இங்கு இருப்பவர்களின் பணம் நிறைய இருந்தும் திருப்தி இல்லை. யாருக்கும் கொடுக்கும் மனசு இல்லை. கடைசியில் அவர்கள் பேராசையால் எல்லாத்தையுமே இழப்பாங்க அப்படின்னு சொல்லி சாபமிட்டுக்கிட்டே நகர்ந்தான். அடுத்த வீட்டிலையும் அவனுக்கு உணவு கிடைக்கவே இல்லை. இந்த வீட்டில் உள்ளவன் கோடீஸ்வரன். ஆனால் இருக்கிற பணத்தை திருப்தி அடையாமல் அதை சூதாட்டத்தின் மூலம் பல மடங்காக ஆக்கலாம் அப்படின்னு நினச்சான். கடைசியில் எல்லாத்தையுமே இழந்தான். எனக்கு கொஞ்சம் பணம் கிடைச்சா போதும், இந்த பிழப்பை விட்டுட்டு நிம்மதியாக உட்காந்து சாப்பிடுவேன், பேராசைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் அந்த பிச்சைக்காரன். அவன் அப்படி சொன்னதும் அந்த தேவதை அவனோட முன்னாடி தோன்றி, நான் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கும் தேவதை, நீ உன்கிட்ட இருக்கிற பையப்பிடி, அதற்குள்ள தங்க நாணயங்களை நான் போடுறேன், அதை வைத்து கொண்டு நிம்மதியாக இரு அப்படின்னு சொல்லிச்சு அந்த தேவதை. பிச்சைக்காரன் அந்த தேவதையை பார்த்தான். அதன் கரங்களில் இருந்த தங்க குடத்தில் ஏராளமான தங்க நாணயங்கள் இருந்தன. எல்லாவற்றையுமே தானே வாங்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சான். உடனே தனது பையை திறந்து அதில் இருந்த எல்லாவற்றையும் கீழே போட்டான். பையை விரித்து பிடித்தான். அப்போது அந்த தேவதை, பைக்குள்ள விழுகிற நாணயங்கள் தங்கமாக இருக்கும், அவை தவறி கீழே விழுந்தா மண்ணோடு மண்ணாகிவிடும் அப்படின்னு எச்சரித்தா. அவன் அதை காதுல வாங்கி கொள்ளவே இல்லை. பையை விரித்தபடி பிடித்தபடியே இருந்தான். பை நிரம்பியதும் நாணயங்களில் கொட்டுவதை தேவதை நிறுத்தியது. அப்போது அந்த தேவதை சொல்லிச்சு, இப்போது உன்னிடம் இருக்கிற நாணயங்கள் இந்த ஊரிலேயே உன்னை பெரிய பணக்காரனாக உன்னை மாற்றும், போதும் தானே அப்படின்னு கேட்டான் அந்த தேவதை. இன்னும் வேணும், இன்னும் வேணும் அப்படின்னு சொன்னான் அவன். தேவதை மேலும் கொஞ்சம் போட்டது. நீ ஆசையின் எல்லைக்கோட்டை தாண்டுகிற, பேராசைக்காரனாக மாறிவிட்ட அப்படின்னு சொல்லிச்சு தேவதை. பிச்சைக்காரன் அப்போதும் இன்னும் வேண்டும் அப்படின்னு சொன்னான். தேவதை மேலும் கொஞ்சம் நாணயங்களை கொடுத்து விட்டு, உனது பை கிழிய போகிறது அப்படின்னு சொல்லிச்சு. பிச்சைக்காரன் அதை கேட்கவே இல்லை. இல்லை, இன்னும் போடு, இன்னும் போடு, எனது பை தாங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தான். மேலும் சில நாணயங்களை போட்டதும் பை கிழிந்தது. உள்ளே இருந்த நாணயங்கள் எல்லாமே கீழே விழுந்து மண்ணோடு மண்ணாக மாறி போனது. தேவதையும் மறைந்தது. பிச்சைக்காரன் திகைத்து போய் நின்றான். ஆசையே துன்பத்திற்கான காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி என்றால், ஆசை நிராசையாகும் பொழுதுதான். மன அழுத்தம் நம் உடல்நிலையை பாதிக்கும். அப்படி என்றால் அது துன்பம் தானே. நம்மள பல பேருக்கு பணத்தின் மீது ஆசை இருக்கும். ஆனா நியாயமில்லாத எந்த ஆசையும் ஆபத்து தான் கொண்டு வரும் என்பதை உணராம சில சமயத்துல நாம செயல்படுவோம். எதிலுமே அளவோடு ஆசை வேண்டும். அதுவே ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அடையாளம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.